திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருவருளின் குருவருளின் துணையோடு இன்று அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியின் 99வது திருப்பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். குயிலா இருக்கும் கடம்பாட வீடை கோல இயல் மயிலா இருக்கும் இமையா சலத்திடை வந்து உதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. அற்புதமான பாடல். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனம் அன்னையே நம் விழிக்கும் வினைக்கும் எட்டும்படி குயில் மயில் வெயில் கமலம் அன்னம் என்று இங்கே குறிப்பிட்டு பாடி அருளி செய்திருக்கின்றார் அபிராமி பட்டர். குயிலா இருக்கும் கடம்பாடவி. கடம்பாடவி அதாவது கடம்பம் என்றாலே நமக்கு மதுரை தான் நினைவுக்கு வரும். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் அந்த ஆலயத்திற்கு முன்னால அந்த இடம் கடம்பவனமாக இருந்திருக்கின்றது. இன்னும் நம்ம சொல்ல போனா சிந்தாமணி கிரகம் என்று இப்போ ஸ்ரீ சக்கரம் அந்த வழிபாட்டுல சிந்தாமணி கிரகம் அன்னையனுடைய இருப்பிடம் சிந்தாமணி கிரகம் என்று சொல்வார்கள். அந்த ஸ்ரீ சக்கரத்துல 25 மதில்கள் இருக்குமா. அதுல ஒரு மதில்ல கடம்பவனமாக இருக்குமா. அந்த கடம்பவனத்துல அன்னை குயிலாக இசைத்து கொண்டே இசைவாடி கொண்டே இருப்பாளாம். 1000 நரம்புகள் கொண்ட வீணையை மீட்டு இசைத்து கொண்டே இருப்பாளாம். தன் தோழியர்களோடு அந்த இசையை மீட்டு கொண்டே இருப்பாளாம். அவர்களையும் இசை மீட்ட சொல்லி கேட்டு ஆடி பாடி மகிழ்வாக இருப்பாளாம். ஸ்ரீ சிந்தாமணி கிரகத்துல அந்த ஸ்ரீ சக்கரம் அந்த 21 மதில்ல ஒரு மதில்ல அப்படி இருக்குமா. அதைதான் குயிலா இருக்கும் கடம்பாடவி அந்த ஒரு குறிப்பிட இங்கே அபிராமி பட்டர் பதிவு செய்கின்றார். குயில் அந்த கடம்பவனத்துல கூவி கொண்டிருக்கும் போது அந்த உருவத்தை பார்க்க முடியாது. நான் இருக்கிறேன் என்ற குயில் கூவுவது போல நமக்குள்ளும் நம் உள்ளத்திற்குள்ளும் அன்னை இருக்கின்றாள். அவளை நினைப்பவர்களுக்கு அந்த இசையை கேட்க செய்பவள். அதான் குயில். அதை குயிலே நாதத்திற்கும் ஒப்பிட்டு சொல்வார்கள். அதான் குயிலா இருக்கும் கடம்பாடவி. அந்த கடம்பவனத்தில் நிறைந்திருக்கும் அன்னையை நம் மனதில் உள்ளம்போடு நினைப்பவர்களுக்கு உள்ளத்திலும் சூட்சமாக அந்த மூலாதாரத்திலே சூட்சமாக இருப்பவள் அன்னை தானே. அந்த இசையை அவளை நினைப்பவர்களுக்கு அந்த இசையை அந்த நாத ஒலியை கேட்க செய்பவள் குயிலா இருக்கும் கடம்பாடவி என்ற ஒரு குறிப்பு. அடுத்து கோல இயல் மயிலா இருக்கும் இமயா சலத்திடை என்று குறிப்பிடுகின்றார். இது புராணம். புராணங்களை கற்றுணர்ந்தவர்களுக்கு அந்த புராணத்தில் தாக்ஷாயினியாக அந்த அந்த இது தாக்ஷாயணி அந்த நாமம் மறைந்து இமவானுக்கு மகளாக பார்வதி தேவியாக அந்த அவதாரம் செய்தது, வளர்ப்பு பெண்ணாக வளர்ந்தது தெரியும் இல்லையா. அதெல்லாம் திருவிளையாடல். இங்கே ஆணவம் உயிர்களுக்குள்ள ஆணவம் கண்மம் மாயை கொடுக்க வேண்டும். அதற்காக சிவமே முருகப்பெருமான் அந்த குழந்தையாக அவதாரம் செய்ய வேண்டும். அந்த அவதாரத்தில் மயில் போன்று அழகாக தோற்றமுடையவளாக அங்க இமயாச்சலத்தில் வளர்ந்தவள். அந்த குறிப்பை உணர்த்துவதற்காகவே இங்கே மயிலாக இருக்கு இமயாச்சலத்திலே என்று குறிப்பிடுகின்றார். மயில் குயில் அந்த மயிலாக இருப்பவளும் அவள் தான், குயிலாக இருப்பவளும் அன்னைதான் என்ற ஒரு குறிப்பு. வந்து உதித்த அப்படின்னு சொல்றார். வந்து தோன்றியல்ல உதித்த அவளை நினைப்பவருக்கு வெயிலா இருக்கும் விசும்பில் என்று அடுத்து குறிப்பிடுகின்றார். விசும்பு என்பது ஆகாயம். ஆகாயத்தை நமக்கு சிற்றம்பலம் தில்லை. அந்த தில்லையில ஞானத்தை தருபவளாக வெயிலா என்று ஆகுபெயராக குறிப்பிடுகின்றார். சூரியனாக ஞானத்தை தருபவளாக சிவகாமி அன்னையாக அங்கே இருப்பவளும் நம் அன்னை உமையவள் அபிராமி அன்னை என்று குறிப்பிடுகின்றார். கமலத்தின் மீது அன்னமாம் என்று நிறைவாக குறிப்பிடுகின்றார். கமலம் என்பது தாமரை. கமலாலயம் திருவாரூரிலே அந்த கமலாலயத்திலே அன்னமாக அந்த சாத்வீக குணத்தோடு இருப்பவளும் அன்னை. அதாவது இதெல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு பொருள். இதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது குயில் நாதத்தின் ஒளியாக எப்படி ஒவ்வொரு தளத்தில் இருந்திருக்கிறாளோ அது போலலாம் உள்ளத்திலேயும் அன்னை இருக்கின்றார். சூக்ஷமாக இருக்கின்றார். சூக்ஷமும் பைசந்தி
மத்திமம் வைகரி என்று நம்ம வந்து சித்தாந்தத்தில் படித்திருப்போம். இது போல உள்ளத்திலும் அன்னை இருக்கின்ற அவளை நினைப்பவர்களுக்கு சூக்ஷமாக அந்த மூலாதாரத்தில் மூண்டலு கடலை காலால் எழுப்பு கருத்தறிவித்து என்று அவை பாட்டியாரும் விநாயகர் பாடியிருப்பாங்க இல்லையா. அந்த குண்டலி சக்தியாக அவளை நினைந்து உருகும் அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு அந்த குண்டலி சக்தியை மேலே எழுப்பி அந்த நாதத்தை கேட்க செய்வாள். ஓம் ஓம் அந்த ஒளி குயில் என்பதை நாதத்திற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. நாதத்தை கேட்க சொல்றாங்க. அந்த இசை உள்ளேயே அவளை நினைத்து இருப்பவர்களுக்கு அந்த இசையை முதல்ல கேட்க செய்வாள். அப்ப உருவம் தெரியாது, உருவம் இல்லாத அந்த ஒளி மட்டுமே. அதையே கேட்டு கேட்டு இருப்பவர்களுக்கு அவளையே நினைந்து இருப்பவர்களுக்கு மயிலாக. இப்போ மயில் என்றாலே மயிலை பார்க்கும்போது நம்மை மறந்து பரவசத்தோடு இருப்போம் இல்லையா. அந்த நிலையில் இந்த நெற்றிப்பட்டு ஆங்கையை திறக்க செய்து நம்மை பரவசப்படுத்துபவள், அந்த வடிவத்தை காட்டுபவள் யாரு? மயிலாக இருந்து அதான் மயிலாக இருப்பவளும் அவளே என்ற ஒரு குறிப்பு. வெயிலாய் அப்படி அவளையே நினைந்து இருப்பவர்களுக்கு ஞானம் சிவஞானத்தை தருபவள் அன்னை, அந்த ஒரு குறிப்பு. அடுத்து கமலத்தின் மீது அன்னமா. இந்த வரியை நம்ம சிந்திக்கும் போது இப்போ ஆகம வழியில் நின்று அந்த ஸ்ரீ சக்கரத்தை அந்த உபாச வழியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அவள் வந்து ஸ்ரீபுரத்தில் இருக்கும் திரிபுர சுந்தரியாக தெரிவாள். இப்போ புராணங்களே கற்று உணர்ந்தவர்களுக்கு அவ இமவானுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து அந்த ஒரு பார்வதியாக வளர்ந்தது அவர்களுக்கு உணர்த்துவாள் இல்லையா. அப்ப அந்த சகசரநாமத்தையே உணர்ந்தவர்களுக்கு இதே கமலத்தில் இருக்கும் அன்னையாக அந்த அன்னமாக அவர்களுக்கு உணர்விக்க செய்யலாம். அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்த ஒரு குறிப்பை தான் இங்கே வந்து நமக்கு குயில் மயில் வெயில் கமலம் அன்னம் என்ற ஒரு குறிப்பினை நமக்கு உணர்த்துகின்றார். அதாவது இப்ப குயில் வந்து நாதத்துக்கு சொல்வார்கள். அவளையே நினைந்து உள்ளத்தில் நினைப்பவர்களுக்கு அந்த மயிலாக வடிவத்தை மயிலை கண்டனம் பரவசப்பட்டு நிற்போம். அந்த பரவசத்தை இந்த ஆக்ஜா என்ற நம்ம உடம்புலேயே அந்த 6 ஆதாரங்களும் அந்த தாமரையில் உறைந்த மூலாதாரம் சுவாதிட்டானம் அநாகதம் மணிப்புரகம் ஆங்ஜை என்று சொல்வார்கள். நிறைவாக அந்த ஆங்ஜை தான் மயில் வடிவமாக அந்த ஆங்கி திறக்கப்பட்ட அந்த வடிவத்தை தருபவள், சிவத்தோடு ஒன்றிருந்த நிலையை நமக்கு தருபவள். மயிலை சிவத்துக்கு சொல்வார்கள். குயில் என்பது நாதம், மயில் என்பது சிவம். அந்த குயிலும் மயிலும் இணைந்த அந்த உருவத்தை இந்த நெற்றி பொட்டில் திறக்க அந்த சத்திய ஞான தரிசனத்தை நமக்கு காட்டுபவள் அன்னை. நிறைவாக தான் அந்த அன்னம் என்பது சுத்த நிலை, சாத்வீக நிலை. இந்த உயிரை ஒவ்வொரு உயிருமே ஆணவம் கணவம் மாயை இந்தமும் மலத்துக்குள்ளேயே இருக்கின்றது. இந்த மலத்திலிருந்து நீங்கி அந்த சுத்தத்தன்மைக்கு வர செய்து அவளை நினைந்து வருகும் அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு அருளாளர்களுக்கு அபிராமி பற்ற அவளையே அன்னையே நினைந்து அந்த சக்த நிலையிலிருந்து வழிபாடு செய்தவர் இல்லையா. இந்த நிலையெல்லாம் அவருக்கு காட்டிய அனுபவத்தை நமக்கு பாடலாக பாடி அருளிச்சிருக்கின்றார். இப்படியெல்லாம் அவளை வணங்கும் போது அந்த சுத்தமா தன்னை பிறவா நிலைக்கு அந்த நிமலத்தன்மைக்கு வர செய்து அவருடைய சிவருடைய திருவடியில் ஆற்றுப்படுத்துவோல் அன்னை என்ற ஒரு குறிப்பை தான் இங்கே நமக்கு மயில் குயில் கமலம் அன்னம் என்ற ஒரு குறிப்பினை நமக்கு அபிராமி பட்டர் பாடி அருளிச்சிருக்கின்றார். நிறைவாக கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குளையே. இமவான் தவம் இருந்தார் எதற்கு? பார்வதியே நமக்கு அவருக்கு வந்து மகளாக வர வேண்டும் என்பதற்காக. அப்படி பகலாக வர வேண்டும் என்றார். மயில் அவளுக்கு மகளாக பிறந்து அந்த ஆணவம் கண்மம் மாயாக விளங்கக்கூடிய அந்த சூரபதுனை வதம் செய்யிருக்க ஒரு குழந்தையும் அப்பதான் பிறந்தது. சிவமே ஒரு குழந்தை அவதாரமாக வந்தது. அதுபோல உயிர்களாக நமக்குள்ளும் அந்த ஆணவம் கண்மம் இருக்கின்றது. இந்த ஆணவம் கண்மம் மாயையே விளக்குவதற்காக சிவம் செய்த திருவிளையாடல் தான் அது இல்லையா. அந்த புராணத்தை அந்த புராணம் எல்லாருக்குமே தெரியும். இமவனுக்கு மகளாக பிறந்து வளர்ப்பு பெண்ணாக வளர்ந்து 12 வயதில் தவம் செய்து சிவபெருமானை மணமுடித்து அது அந்த அறத்தின் வழியிலே நின்று அந்த சம்பிரதாயம் படி அன்னையை மணந்து கொண்டவர் சிவபெருமான். அப்படியே தாரை வார்த்து கொடுக்கும் போது இமவான் சிவபெருமனுக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது கணங்குலை திருச்செவியில் அணிந்த அந்த குழையை அன்னை வந்து அணிந்திருந்த அந்த சுமங்கலியாக இருந்த தன்மையை கூறி நிறைவு செய்கின்றார். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சூட்சமாக அன்னை இருக்கின்றாள். அவரவர் வணங்கி வழிபாடு செய்யும் போது அந்த பைசேந்தியமாக அப்புறம் வந்து மத்தியமாக வைகரியாக நிறைவாக வெளிப்பட்டு
அந்த குயில் மயிலோடு சேர்ந்து சிவம் சக்தியாக நாதம் அவளையே நினைந்து உள் நினைவாக அவள் நாமத்தோடு அரற்றுவாருக்கு ஓங்காரம் வெளிப்படுவது ஆங்காரம் அழிந்து அந்த அன்னம் அந்த சாத்வீக தன்மை அடைய செய்து உயிரை சிவத்தின் திருவடியில் இளைப்பார சிவல் அன்னை என்ற ஒரு குறிப்பை, அதாவது பிறவா நிலையை தர சிவவள் அன்னை. சிவமே சக்தி வேற அல்ல, சிவமே தன்னுடைய திருவருளையே சக்தி என்னும் திருமேனை தாங்கி அந்த சக்தியே துரோதன சக்தியாக அந்த சக்தியை நங்கையாக வைத்து உயிர்களுடைய அந்த மும்மலங்களை நீக்கி அந்த அன்னத்தின் தன்மைக்கு வர செய்து சாத்திய குணத்துக்கு வர செய்து பெருமானுடைய திருவடியில் இளைப்பார செய்கின்றார் பெருமானே என்ற ஒரு குறிப்பில்தான். இந்த பாடலை நாள்தோறும் படித்து ஒருமித்த மனத்தோடு உணர்வார்களுக்கு அன்னையினுடைய ஞானம் கிடைக்கும் என்ற ஒரு பொருள். நாமும் அன்னையை இந்த பாடலை படித்து அன்னையினுடைய ஞானத்தை, இந்த சிவஞானத்தை பெறுவோமாக என்று சொல்லி தங்களிடம் விடைபெறுவது சிவசாந்த சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.